கண்களை மூடி ஜெபநிலைக்குள்ளே கடந்து செல்வோம். நன்றி தகப்பனே, நன்றி ஆவியானவரே. அப்பா, உங்களுடைய தெய்வீக வல்லமைக்குள்ளே எங்களை மூடி மறைங்கப்பா. கிருபை கொடுத்துருக்கீங்கப்பா. இம்மட்டுமாக எங்களை ஆண்டவரே 2 வார காலமாக ஆண்டவரே இவர்கள் ஆலயத்திற்கு வர ஆண்டவரே கனிகளை குறித்ததான காரியங்களை கற்றுக்கொள்ள ஆண்டவரே கிருபை கொடுத்துருக்கீங்க. உடைய பாதப்படியில் வந்து உட்காருகிற அந்த ஒவ்வொரு நேரமும் நிமிடமும் ராஜா, நீங்கள் ஆண்டவரே இவர்களை மூடி மறைத்து அப்பா உடைய செட்டையின் மறைவுக்குள்ளே வைத்து பாதுகாத்து கொள்கிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. தொடர்ந்து இவர்களோடு இடைப்படுங்க ஆண்டவரே, கிருபை கொடுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு நம்ம தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி எபிரேயர் 12. கடைபிடிக்கும் பொறுமை. கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு மனமாற்றத்துடன் முடிவடையும் ஒன்று அல்ல. மனமாற்றத்துடன் முடிவடையும் ஒன்று அல்ல, அது மனமாற்றத்துடன் ஆரம்பிக்கிற ஒரு காரியம். எப்பொழுதுமே என்ன பண்ணுது, மனம் மாற்றம் வந்த உடனே அது அப்பந்தான் ஸ்டார்ட் ஆகுது. கிறிஸ்துவை நம்மளுடைய வாழ்வில் ஏற்றுக்கொள்கின்ற போது, ஆண்டவரை நம்ம முழுசா ஏற்றுக்கொள்கிற போது, அவர் கிறிஸ்துவுக்குள் கிறிஸ்துவை போல நம்ம என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம், மாற ஆரம்பிக்கிறோம். அதனாலதான் இது ஒரு ஆரம்பம். இது என்னது, முடிவு அல்ல. கிறிஸ்துவை போல நம்ம என்ன பண்ணணும், மாற ஆரம்பிக்கிற ஒரு காரியம். கிறிஸ்துவின் சுபாவங்களை நாம் தரித்து கொள்ளும் போது, கடைபிடிக்கும் போது, ஆண்டவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் நம்ம என்ன பண்றோம் இருக்கிறோம். ஆண்டவருடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்ப எத்தனாவது ஆவியின் கனிகளை பார்த்துட்டு இருக்கோம்? 4வது தான். முதல்ல என்னது, அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை. இதை குறித்து தான் பார்த்துட்டு இருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போற அந்த பார்த்தீங்கன்னா யோனாவின் காரியத்துல, யோனா பார்த்தீங்கன்னா அந்த சம்பவத்துல ஆண்டவருடைய ஒரு ஸ்வாப குணாதிசயத்தை நம்ம என்ன பண்ணோம், கற்றுக்கொள்கிறோம். யோனாவோட காரியத்துல ஆண்டவர் எப்படி இருந்தாரு, நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார். காரணம், யோனா விட்ட ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் அவர் என்ன பண்ணாரு, பொறுமையோடு இருந்தார். யோனாவை எங்க போக சொன்னாரு, நினிவேக்கு போக சொன்னாரு. அவர் எங்க போனாரு, தர்சீஸ்க்கு போனாரு. எல்லாத்தையும் பார்த்துட்டு பொறுமையோடு ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, யோனாவோட காரியத்துல இருக்கிற காரியங்களை நம்ம பார்க்கிறோம். முதலாவது யோனா கிட்ட என்ன இல்லை, பொறுமை இல்லை. 2வது என்ன இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. 3வது என்ன இல்லை, அவருடைய சமூகத்தை நிராகரித்து ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு என்ன பண்றாரு, தூரமா போறாரு. திரும்பவும் பிடிச்சிட்டு வந்து நினிவேக்கு சொல்ல வைக்கிறாரு. அங்க ஒரு மனமாற்றம் வந்தோடனே ஆண்டவர் நினிவே பட்டணத்தை அழிக்கலன்னு சொன்னோடனே என்ன பண்றாரு, எரிச்சல் அடைகிறார். நினிவேயை அழிக்கலன்னு என்ன பண்றாரு, எரிச்சல் அடைகிறார். அப்ப எல்லாவற்றிலும் ஆண்டவர் பொறுமையாக இருந்து செயலாற்றி கொண்டிருக்கிற காரியம். 2 ராஜாக்கள் 14:25 இந்த யோனாவை குறித்ததான காரியம். ஏன்னா காத்தே பேர் ஊரானாகி அமித்தா என்ற தீர்க்கதரிசியான யோனாவின் குமாரன் யோனா அப்படின்னு சொல்லி, தீர்க்கதரிசியின் குமாரன் யாரு, யோனா அப்படின்ற வார்த்தை வருது. குறிச்சு வச்சுக்கோங்க. 2 ராஜாக்கள் 14:25. அதே போல மத்தேயு 12:39 ஒரு சிறிய கட்டளையா அது தொடங்குது. ஏன்னா யோனா தீர்க்கதரிசியை பத்தி ஆண்டவர் பேசும்போது அது ஒரு அடையாளமா என்ன பண்றாரு, ஆண்டவர் பேசி கொண்டிருக்கிறார். மத்தேயு 12:39 ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு, நீ வந்து நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடுகிற காரியம். இன்னொன்னு பாத்தீங்கன்னா, யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அதே மாதிரி சாலோமனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார்னு சொல்கிற காரியம். இப்படி யோனாவை முற்றிலும் ஒரு மாறுபட்ட பாதையில இன்னைக்கு நம்ம அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கோம். ஆண்டவர் ஒண்ணு சொன்னா நம்ம ஒண்ணு செய்வோம். ஆண்டவர் சத்தத்தை கேட்காம வேற ஒரு காரியம், ஐயோ இது செஞ்சா நமக்கு ஆபத்து, நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி என்ன பண்றோம், நமக்கு எது வசதியா இருக்குதோ அந்த காரியத்தை பார்த்து நம்ம ஓடிக்கொண்டு இருக்கிற காரியம். அப்ப யோனாவின் இந்த புக்கு 4 சாப்டர் தான். யோனால எத்தனை சாப்டர் தான் இருக்கு? இந்த ஃபர்ஸ்ட் 2 அதிகாரம் என்ன பண்ணுது, யோனாவினுடைய கீழ்ப்படியாமைய அது சொல்லுது.
இந்த 3-4வது அதிகாரம் கீழ்ப்படிந்த யோனாவுடைய அந்த வாழ்க்கை, அந்த வாழ்வு குறித்து அது என்ன பண்ணப்பட்டிருக்கு, சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு எதிரியும் புறஜாதியுமான நினிவே மக்கள் அழிக்கப்படும் அளவுக்கும் பாவத்தில் உழன்று கொண்டிருந்த அந்த மக்களை, அவர்களை அழிந்து விடாமல் பாவ நிலையை உணர்த்தி, இன்னைக்கும் நம்மள ஆண்டவர் அதான் சொல்றாரு, உலகத்துல இவ்வளவு பாவம் இருக்கு, இந்த பாவ நிலையை தான் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, உணர்த்தி கொண்டே இருக்கிறார். உலகம் அழிய போகுது, கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆண்டவருடைய வருகை இருக்க போகுது, இந்த புதிய வானம் புதிய பூமியை நம்ம பார்க்க போறோம், பழையவைகள் எல்லாம் என்ன பண்ண போகுது, ஒளிந்து போக போகிறது. அப்ப இந்த பாவ நிலையை உணர்த்தி மனம் திரும்ப தருணத்தை கொடுத்து, மனம் திரும்புறதுக்கு நிறைய தருணம் நமக்கு கொடுக்கப்படுகிறது, மனம் திரும்ப தருணத்தை கொடுத்து ஆண்டவர் நீடிய பொறுமையோடு அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, காத்து கொண்டிருக்கிறார். ஏன்னா நம்ம இந்த கடைபிடிக்க வேண்டும், ஆண்டவருடைய ஒவ்வொரு கட்டளைகளையும் கடைபிடிக்கக்கூடிய ஒரு பொறுமை நமக்கு வேணும். இங்க காப்பாற்றப்பட்ட நினிவேக்கு என்ன நடந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சாப்டர்ல இருக்காது, ஆனா நாகும் தீர்க்கதரிசி எழுதியிருப்பாரு. திரும்பவும் அந்த மக்கள் நாகும்ல பாத்தீங்கன்னா அந்த 3வது நாகுமும் 3 சாப்டர் தான், 3:7 பாத்தீங்கன்னா, அப்பொழுது உன்னை காக்கிறவன் எல்லாம் நினிவே பாழாய் போயிற்று, அதற்காக புலம்புகிறவர்கள் யார். நாகும் எழுதுறாரு. திரும்பவும் நினிவே என்ன ஆயிடுச்சு, நம்ம இதுவரைக்கும் தான் பார்த்திருக்கிறோம் இல்ல, நினிவே காப்பாற்றப்பட்டிருக்கு, மக்கள் அழிக்கப்படல, பரவாயில்ல, இவரு யோனாவை மட்டும் என்ன பண்ணிட்டாரு, இப்படி சொல்லிட்டாரு. ஆனா பாத்தீங்கன்னா நாகும் தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறாரு திரும்ப அதுக்கப்புறம், யோனா இந்த நினிவே என்ன பண்ணிடுச்சான், பாழாய் போயிடுச்சான். அந்த ஜனங்கள் திரும்பவும் கேட்கவே இல்லை. நம்மளை எவ்வளவோ ரட்சித்து நிறைய சீகன் பால்க்கு வந்தாரு, வேத புத்தகத்தை அவர் தமிழ்ல பிரிண்ட் பண்ணாரு, நிறைய பேர் வந்து சுவிசேஷத்தை சொல்லி வாரம் சத்தியத்தை கேட்டு நம்ம பைபிள் கையிலே வச்சுட்டு அதை படிக்கும் போதும் நமக்கு அதுக்குள்ள உள்ள காரியங்களுக்கு கீழ்ப்படியணும்ன்ற காரியங்கள் தெரியாம அப்படியே நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்தா போதும் அப்படின்னு சொல்லி வாழ்ந்துட்டு இருக்கிற காலகட்டங்கள். இன்னைக்கு ஆண்டவர் அதான் சொல்றாரு, பலதரப்பட்ட குணாதிசயங்கள் உள்ள மக்கள் மத்தியில நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பலதரப்பட்ட குணாதிசயம், ஒருத்தருக்கு இருக்கிற குணம் இன்னொருத்தருக்கு இருக்காது. பலதரப்பட்ட குணங்கள் உள்ள ஒரு மக்கள் மத்தியில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். கிறிஸ்துவுடைய குணாதிசயத்தை நம்ம என்ன பண்ணணும், பெற்றுக்கொள்ள வேண்டும். யோனா 4:11 அவர் சொல்றாரு, அந்த கடைசி வசனம் வாசிங்களேன், இந்த பரிதபியாமல் இருப்பேனோ. இந்த ஜனத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பரிதபித்து கொண்டு இருக்கிறார். அவர் சொல்றாரு, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகாநகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ. ஆண்டவர் என்ன பண்றாரு, பரிதபித்து கொண்டிருக்கிற காரியம். இன்றைக்கும் நம்மை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, பரிதபித்து கொண்டிருக்கிறார். ஐயோ என் ஜனங்கள் உணர்வடைய மாட்டேங்கிறாங்களே. எந்தெந்த காரியங்கள்ல பொறுமை கடைபிடிக்கணும், முதலாவது நமது ஜெபத்துல தான் நம்ம என்ன பண்ணோம், பொறுமையை கடைபிடிக்க வேண்டும், நம்மளுடைய ஜெபத்துல. ரெண்டாவது பாத்தீங்கன்னா இது சங்கீதம் 40:1 தாவீது சொல்றார், கர்த்தருக்காக நேத்தே சொன்ன இந்த வசனத்தை, பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். இரண்டாவது, வேத வசனங்களை கேட்கிற நாம் அவைகளை நம் வாழ்வில் பலன் கொடுக்க, இந்த வேத வசனங்கள் அப்படியே நம்ம வாழ்க்கையில என்ன பண்ணணும், அப்படியே நடக்கணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணணும், பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மூணாவது பாத்தீங்கன்னா, இந்த நல்ல நிலத்துல விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு, லூக்கா 8:15 நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் வசனத்தை கேட்டு அதை உண்மையும் நன்மையுமான இருதயத்திலே காத்து பொறுமையுடனே பலன் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனை எதிர்பார்த்து செய்து கொண்டிருக்கும் அனைத்து காரியங்களிலும் உரிய பலனை அடையும் வரை, ஆவிக்குரிய காரியத்துல நிறைய பேர் நிறைய முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க. எல்லாம் என்ன முயற்சி பண்றீங்கன்னு தெரியாது. சிலவங்க திடீர்னு என்ன பண்ணுவீங்க, ஒரு ஜூம் மீட்டிங் நடத்திட்டு இருப்பீங்க, ஒரு பிரேயர் செல் நடத்திட்டு இருக்கலாம், இல்லது வேற யாருக்காவது என்ன பண்ணிட்டு இருக்கலாம், பிரேயர் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த பிரேயருக்கு பதில் வராதான்னு காத்துட்டு இருக்கலாம். அந்த பலனை என்ன பண்றோம், எதிர்பார்ப்போடு காத்து கொண்டு நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம். பிரேயர் சும்மா பண்ணல, ஒரு பலன் வேணும் நமக்கு. ஏதாவது நம்ம ஆண்டவருக்காக செய்கிற இந்த ஆத்ம பாரத்தோடு நடக்கிற ஊழியத்துல நிறைய நேரம் சிலர் ஆத்மா பாரத்தோட என்ன பண்ணிட்டு இருப்போம், ரட்சிப்புக்குள்ள வழி நடத்தி கொண்டு இருப்போம். இதற்காக எல்லாம் ஜெபிச்சு கொண்டு இருக்கிறவர்களாய், ஜெபிக்கலன்னா இதுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாறணும்.
ஒருத்தர் ஆத்மாவுக்குள்ள வழி நடத்தணும், நிறைய இன்னொன்னு ஆண்டவரே எனக்கு பொறுமை வேணும்னு ஜெபிக்கணும். மெயினா நம்ம அதுக்காக ஜெபிக்கிறதே இல்லை. ஆண்டவரே பொறுமை வேணும், ஆண்டவரே இந்த உள்ளத்துக்குள்ள சமாதானம் வேணும். இப்படி ஒன்னையா ஸ்பெசிபிக்கா சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே என் உள்ளத்துல அன்பு இல்லை, ஒருவேளை மற்றவர்கள் என்கிட்ட அன்பு காட்டாததுனால எனக்குள்ளேயும் என்ன இல்லை, அன்பு இல்லை. அதனால அந்த அன்பு வேணும், அந்த சந்தோஷம் வேணும், சமாதானம் வேணும், பொறுமை வேணும்னு சொல்லி ஒரு கனிக்காக நம்ம என்ன பண்ணணும், ஸ்பெசிபிக்கா ஜெபிக்கணும். எப்படி வரங்களுக்காக ஜெபித்து வரங்களை பெற்றுக்கொள்கிறோமோ, வரங்களுக்காக ஜெபிச்சாதான் வரங்கள்லாம் கிடைக்கும். அந்நிய பாஷை வரம் வேணும்னா தான் அந்நிய பாஷை வரம் கிடைக்கும். தீர்க்க தரிசன வரம் வேணும்னா தான் தீர்க்க தரிசன வரம் கிடைக்கும். அந்த மொழிகளை வியாக்கியானம் பண்ற காரியம், வேதத்தில் உள்ள காரியங்கள் தெளிவா எனக்கு தெரியணும், இது அறிகிற அறிவு வேணும் அப்படின்னு நினைச்சாதான் அந்த வரம் நமக்கு கிடைக்கும். வியாதிஸ்தர்களை சுகமாக்குற வரம் எனக்கு வேணும் அப்படின்னு நினைச்சாதான் அந்த வரத்தை என்ன பண்ணுவார், ஆண்டவர் கொடுப்பார். அப்போ ஒவ்வொரு காரியத்துக்காக ஸ்பெஷலா நம்ம என்ன பண்ணணும், உட்கார்ந்து ஜெபிக்கணும். ஒரு காரியத்துக்காக ஜெபித்து பெற்றுக்கொள்ளணும். சில நேரம் சொல்லுவாங்க, என்ன எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறதுக்கு இருக்கு, ஒன்னும் ஒரு 5-10 நிமிஷத்துல வீட்டுல உள்ள காரியத்தை கடகடன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடலாம், ஜெபிச்சு முடிச்சிடலாம். எதுக்காக இவ்வளவு லாங் பிரேயர் எப்படி பண்ண முடியும்? இதெல்லாம் கேட்டு பொறுமையா எவ்வளவு நேரம்னாலும் என்ன பண்ணலாம், மணிக்கணக்கா நம்ம உட்கார்ந்து ஆண்டவரோட பாதத்துல ஜெபித்து கொண்டே இருக்கலாம். நம்மளை சரி பண்ணி கொள்கிற காரியம் அதுதான். யோவான் எப்படி இருந்தாருன்னா உடன் பங்காளனா இருந்தார். யோவான் எப்படி இருந்தாரா, ஆண்டவரோட உடன் பங்காளனா இருந்தாரு. வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம். நம்மள இந்த மாதிரி ஒரு பேர் சொல்லி அழைக்கணும் ஆண்டவர். ஐயோ என்னெல்லாம் உண்மையிலேயே அழைச்சிருக்கிறாரு. நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் அந்த வெஸ்லி சர்ச்ல ட்ரெஷரரா இருக்கும்போது அதுல போய் உட்காரும் போது, இப்படி ஆல்டர்ல உட்கார்ந்து அந்த காணிக்கை எண்ணும் போது நான் சொல்வேன், ஆண்டவரே உங்க மடியில உட்கார்றேன்ப்பா, என்னோட வீட்டு காரியத்தை பார்த்துக்கோங்கன்னு. அப்போ ஒரு ஆயர் அம்மா என்னை குறிச்சு ஆண்டவர் எழுத சொன்னாருன்னு கால் பண்ணி சொல்றாங்க, உங்களை குறிச்சு எழுத சொன்னார் ஆண்டவர், ஆனா அது எனக்கு புரியல அப்படின்னாங்க. என்ன எழுதுனீங்க சொல்லுங்க அப்படின்னு. மடிப்பிள்ளை ஏன்னு எழுத சொன்னாரு, எனக்கு புரியல. உண்மையிலே எனக்கு இதெல்லாம் கேட்கும்போது நம்ம ஆண்டவர் கிட்ட இருந்து நம்ம என்ன எதிர்பார்க்கிறோம், ஆண்டவர் நம்மளை எப்படி வச்சிருக்கிறாரு. நிறைய நேரம் கேட்பேன், ஆண்டவரே அது சொல்லி ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ எந்த லெவல்ல வச்சிருக்கீங்க கொஞ்சம் சொல்லுங்க. அப்ப திடீர்னு வாசிக்கும் போது நம்மள ஆண்டவர் என்ன சொல்வார், செல்ல பிள்ளையே, மடி பிள்ளையே, ஆண்டவர் என்னோட சென்னை எப்படியெல்லாம் தன்னுடைய குழந்தைய கொஞ்சுறீங்களோ அது மாதிரி ஆண்டவர் நம்மளை என்ன பண்ணுவாரு, அவ்வளோ கொஞ்சி பேசுற ஆண்டவர். ஒரு நேரம் கேட்டேன் காலையில, நான் பாட்டுக்கு ஏதோ ஒண்ணு பேசிட்டே இருக்கேன், ஆண்டவரே நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த பேசுறது பிடிச்சிருக்கா எனக்கு சொல்லணும் ஆண்டவரேன்னு. உண்மையிலே 2 ஊழியக்காரங்க வந்தாங்க, எல்லாம் பேசி முடிச்சுட்டு வெளியே கிளம்புறாங்க. அன்னைக்கு காலையில தான் நான் ஆண்டவர்கிட்ட இதை கேட்டிருக்கேன், ஆண்டவரே நான் பேசுறது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு. வெளியே போன உடனே அந்த ஊழியக்காரரோட ஒய்ஃப் சொல்றாங்க, அக்கா நீங்க அந்த கொஞ்சி பேசுற தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு அவங்க சொன்னதெல்லாம் பெருசு இல்லை, ஆண்டவர் எனக்கு கூட அந்த பேசுகிற காரியம், காட் நம்ம என்ன கேட்டாலும் பதில் கொடுக்கிற ஆண்டவர். நீங்க உங்களை தனிப்பட்ட விதத்துல, ஆண்டவரே நீங்க என்னை எப்படியெல்லாம் நேசிக்கிறீங்க, நான் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கும் அவர் என்ன பண்ணுவாரு, உங்ககிட்ட உட்கார்ந்து பேசுவார். ஆமா நீ என் பிரியமே, என் ரூபவதியே, என்ன உத்தமியே, உன்னில் பழுதொன்றும் இல்லை. இதெல்லாம் என்கிட்ட பேசின வார்த்தைகள். நம்ம நிறைய நேரம் சோர்ந்து போவோம், ஆண்டவரே இந்த உலகம் என்னன்னா பேசும், ஆண்டவரே என்கிட்ட ஏதாவது பழுது இருக்கா சொல்லுங்க அப்படிங்கும்போது என்ன சொல்லுவாரு, உன்கிட்ட பழுது ஒன்றும் இல்லைன்னு பேசுகிற ஆண்டவர். இப்படி நீங்க ஆசையா உட்கார்ந்து, ரொம்ப ஆசையா உட்கார்ந்து ஆண்டவருடைய பாதத்துல உட்கார்ந்து தேடும் போதுதான் உங்ககிட்ட ஆண்டவர். அப்போ உங்களுக்கு என்ன, யாரு என்ன பேசினாலும் இந்த ஆண்டவர் பேசின வார்த்தை மட்டும் நம்மளை விட்டு என்னவே போகாது, கடந்து போகவே போகாது. யார் என்ன பேசினாலும் உங்களுக்கு வலிக்காது, முதல்ல பெயின் இருக்காது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்லிட்டாருல, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு, அவர் என்ன செல்ல பிள்ளைன்னு சொல்லிட்டாரு, என் சிநேகிதின்னு சொல்லிட்டாரு, என் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டாரு. இப்படி ஒவ்வொன்றும் அவர் என்ன மோசைய சொல்றாரு, என் சிநேகிதன். ஆண்டவர் ஒரு வாட்டி கேட்கிறேன், ஆண்டவர் எல்லா ஊழியக்காரங்களும் எல்லாம் பேசுறாங்க, நான் உங்களுக்கு எந்த லெவல்ல உட்கார்ந்து பேசுறேன்னே தெரியல அப்படிங்கும்போது ரொம்ப அழகா அதுவும் சொன்னார் ஒரு வாட்டி. யோவான் 15 வரும்னு நினைக்கிறேன் அந்த வார்த்தை. அதாவது ஊழியக்காரன்னா சொல்றதெல்லாம் என்ன பண்ணணும், கண்டிப்பா செய்யணும்.
நான் உனக்கு எல்லாத்தையும் என் பிதா வெளிப்படுத்துறதெல்லாம் வெளிப்படுத்துறேன். ஆனா நீ என்ன பண்ற? உனக்கு இஷ்டம்னா செய்யற, இஷ்டம் இல்லைன்னா என்ன பண்ண மாட்ட. இது அப்படியே எனக்கு அப்படியே ஷாக் ஆயிட்டு எனக்கு உண்மையிலே. இந்த வசனம் எங்க இருக்குன்னா யோவான் 15 இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்கிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். ஊழியக்காரன் என்ன செய்ய மாட்டான்? எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உன்னை தெரிந்து கொண்டேன். இது இப்படி வசனம் நான் சொல்லிட்டே போனேன்னு ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியமும் ஸ்பெஷலா பேசுற காரியம். இன்னும் சங்கீதத்துல எல்லாம் ரொம்ப அழகா பேசி இருப்பார் ஆண்டவர், ரொம்ப அழகா. அதாவது நம்ம வீட்டுல ஏதாவது ஆபத்து வரும்போதெல்லாம் சொல்வார், நான் உன்னை எகிப்தில இருந்து கொண்டு வந்த ஒரு திராட்சை செடி, நீ எல்லாருக்கும் வள்ளி போக்குறதுக்கெல்லாம் என்ன பண்ண, பழங்களை பறிக்க கொடுத்த, உன் வேலி என்ன பண்ணுது, தகர்க்கப்பட்டது, காட்டுப்பன்றி உழுது போட்டது. இப்படி எல்லாம் ஆண்டவர் நம்மளோட அப்படி வசனத்தோட பேசிக்கிட்டே இருக்கிற ஆண்டவருங்க. உங்களுக்கு இந்த லெந்து நாட்கள்ல நான் சொல்லித்தரேன், ஆண்டவரே என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க அப்படின்னு நீங்க சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா ஆண்டவர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அந்த பேசுகிற வார்த்தைகள்லாம் தாங்க முடியாது நம்மளால. அதுதான் அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றுக்கொண்ட ஆபிரகாம், பேழையை ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்து நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா, இன்னும் பாத்தீங்கன்னா பொறுமைசாலியான யோபு. இந்த கனிதரும் கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு நீடிய பொறுமையை புகட்டும் ஒரு நல்ல முன்மாதிரிகள். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? நீதியை புகட்டி கொண்டு இருக்கிற நல்ல ஒரு முன்மாதிரிகள். எபிரேயர் 12:1 தான் வாசம் என்ன பண்றோம்? மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க. எவ்வளவு சாட்சி இருக்கு உங்களை சூழ்ந்து கொண்டு. ஒவ்வொருத்தர்கிட்டையும் தனிப்பட்ட விதத்துல இப்ப கேட்டோம்னா டைம் பத்தாது, எல்லாராலையும் சொல்ல முடியும். ஆண்டவர் என்னோட பேசினாரு, என்ன இந்த மாதிரி சொன்னாரு, என்ன நேசிக்கிறாரு, என்கிட்ட இப்பதான் பேசினாரு, காலையில பேசினாரு, நேத்து பேசினாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? எல்லாரும் சாட்சியோட. ஆனா அந்த உணர்வுள்ள இருதயம். எனக்கு நிறைய யோசிப்பேன். முதல்ல அந்த பெண்கள் ஐக்கிய சங்கத்துல உட்கார்ந்து இருக்கும் போது நிறைய சாட்சி சொல்லுவாங்க. எனக்கு ஒரு சாட்சி கூட சொல்ல வராது. என்ன சொல்ல போறோம் அப்படின்னு. என்னன்னா அவங்க இஷ்டத்துக்கு ஆட்டோவுக்கு நின்று ஆட்டோ கிடைச்சது என்னென்னவோ சொல்லுவாங்க. நான் நினைப்பேன், ஆண்டவரே இவங்க என்ன சாட்சி சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு ஒரு சாட்சி கூட சொல்ல தெரியல அப்படின்னு. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா சாட்சிகள் அப்படியே சொல்ல தெரியும், உண்மையிலே ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்காக. அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஓட்டம் நியமிச்சிருக்கிறார். எப்படி ஓட்ட பந்தயத்துல அப்படியே கரெக்டா லைன் போட்டு என்ன பண்ணுவாங்க, நிப்பாங்க. அந்தந்த ஓட்ட பாதையில தான் அவங்கவுங்க என்ன பண்ண முடியும், ஓட முடியும், மாத்தி ஓட முடியாது. அப்ப நமக்கு நியமிச்சிருக்கிற ஓட்ட பந்தயத்துல நம்ம என்ன பண்ணணும், பொறுமையோடு என்ன பண்ணணும், ஓட கடவும். அதுல இந்த வசனம் 12வது அதிகாரத்துல நிறைய இருக்கு. அன்றியும் சொன்ன மாதிரி கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ. நம்முடைய பிரயோஜனத்துக்காக நம்மளை என்ன பண்றாரு, சிட்சிக்கிறார். உங்கள் பாதங்களுக்கு வழிகளை என்ன பண்ணுங்க, செவ்வைப்படுத்துங்கள். உங்களுக்கு பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். எங்க இருக்கு அது சொல்லுங்க. 13வது வசனம். உங்கள் முடமாய் இருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள். யாவரோடும் சமாதானமாய் இருக்க பாருங்க. இன்னும் பாத்தீங்கன்னா கண்ணீர் விட்டு கவலையோடு தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போய்விடாதீங்க. நம்மளுக்குள்ள என்ன வரணும், இந்த மனம் மாறுதல் உண்டாக வேண்டும். நேற்று சொன்னேன் தாமஸ் ஆல்வா எடிசனை பத்தி. இன்னைக்கும் தாமஸ் ஆல்வா எடிசன் 1000 முறைக்கு மேல தோல்வியை சந்தித்துதான் என்ன பண்ணாரு, இந்த மின்சார பல்பை கண்டுபிடிச்சாரு. நிறைய வாட்டி தோல்வி, 1000 தடவைக்கு மேல என்ன பண்ணிட்டாராம், தோல்வியை தழுவி அதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்ப இதை விலக்கி காட்டுவதற்காக என்ன பண்ணிருக்கிறாரு, பத்திரிகையாளர்கள்லாம் சந்திக்க எல்லாம் உட்கார்ந்து இருக்காங்க. இப்ப அவருடைய உதவியாளர் என்ன பண்றாரு, அவர் அந்த பல்பை எடுத்துட்டு வர்றாரு. எடுத்துட்டு வர்ற சமயத்துல கீழே போட்டு உடைச்சிடுறாரு. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எல்லாம் பத்திரிகை எல்லாம் வந்திருக்கு. இவர் அத்தனை வாட்டி தோல்வி அடைஞ்சு கண்டுபிடிச்ச ஒரு பொருள் இப்ப அவர் என்ன பண்ணிட்டாரு, உதவியாளர் அப்படியே கீழே போட்டு உடைச்சிடுறாரு. இப்ப இவர் ஒண்ணுமே இவர் சஞ்சலமே படலையாம், ஒரு கோபப்படலையாம்.
என்ன பண்ணாராம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கட கடன்னு திரும்ப என்ன பண்ணாராம், அந்த பல்பை உருவாக்கிட்டு திரும்பவும் அதே உதவியாளர்கிட்ட எடுத்துட்டு வா அப்படின்னாராம். எல்லாரும் திட்டுறாங்களாம், ஐயோ இப்பதான் நம்ம உடைச்சான் அப்படிதானே சொல்லுவாங்க இல்ல, திரும்பவும் அவர் கையிலேயே கொடுத்து எப்படி கொண்டுட்டு வர சொல்றீங்க அப்படிங்கும்போது, அதாவது ஆண்டவர் சொல்ல அந்த எடிசன் சொல்றாரு, பல்பு உடைந்ததை என்னால சரி செய்ய முடிஞ்சுது, ஆனா அந்த மனசு அவரோட நான் திட்டி அவரோட மனசு காயப்பட்டுட்டா என்னால என்ன பண்ண முடியாது, சரி செய்ய முடியாது. அதனாலதான் நான் என்ன பண்றேன், அவரோட மனசு காயப்படாதபடிக்கு செய்கிற காரியம். இன்னைக்கு நம்ம எத்தனை நேரம் நம்ம மற்றவங்களை மனசை காயப்படுத்துற காரியங்கள் நம்ம பண்ணி கொண்டு இருக்கிறோம். எத்தனை தடவை நம்மளுடைய வார்த்தைகளால காயப்படுத்துகிறோம். நம்முடைய பிள்ளைகளா இருக்கட்டும், கணவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், மனைவியா இருக்கட்டும், என்ன பண்றோம், வார்த்தைகளால நம்ம என்ன பண்ணிடுறோம், ஈஸியா காயப்படுத்திடுறோம். நிறைய நேரம் மனைவிமார் கணவன் இப்படி சொல்லிட்டு போயிட்டாருன்னு சொல்லி உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறது, அதையே நினைச்சு நினைச்சு கவலைப்பட வேண்டியது, பிள்ளைகளை நினைத்து கவலைப்பட வேண்டிய காரியங்கள். இன்னும் உலகத்துல என்ன ஆயிடுச்சு, மருமகள் மருமகன் மகன் இவங்கெல்லாம் பேசுற காரியத்தை நினைச்சு நினைச்சு வயதானவர்கள் உட்கார்ந்து கவலைப்பட்டு கொண்டு இருக்கிற காரியம். இந்த எடிசன் அதான் சொல்றாரு, பொறுமையை எல்லாருக்கும் என்ன பண்ணணும், நம்ம கொடுக்கணும். அன்னைக்கு சொன்னல, எப்படி ஒரு வெளிச்சத்தை நம்ம கொடுக்கிறோமோ நம்ம பொறுமையா இருந்து. ஏன்னா என் பையன் சொல்லுவான், எனக்கு ரொம்ப எப்பயோ என்னோட மருமக கிட்ட என்னடா அப்படி பண்றா, என்ன பண்ணலாம் அப்படின்னு ஏதோ ஒரு சின்ன காரியம் கேட்டதுக்கு, மம்மி நீ தான் என்ன பண்ணணும், கத்து கொடுக்கணும். அவங்களுக்கு தெரியாது, அவ அப்படிதான் இருப்பா, நீ என்ன பண்ணு, கற்றுக்கொடு. நீ இருக்கிறத பார்த்துட்டு அவ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும், உங்ககிட்ட வரணும். இப்ப எனக்கு எல்லா மாமியாருக்கும் என்னால என்ன பண்ண முடியுது, இதை சொல்லி கொடுக்க முடியுது. என்ன பண்ணாலும் நீங்க என்ன பண்ணிருங்க, உங்க பொண்ணா இருந்தா சகிச்சுட்டு போயிடுவீங்கல்ல, இவ இப்படிதான் பண்ணுவான்னு. அதே மாதிரியே மருமகள்கிட்ட என்ன பண்ணுங்க, சகிச்சுட்டு போயிடுங்க. ஒண்ணுமே இல்லாத நடக்காத மாதிரி நடந்துக்கோங்க. அப்ப என்ன ஆயிடும், அந்த மருமக ஒரு நாள் என்ன ஆயிடுவா, ஐயோ எங்க மாமியார் என்ன சொன்னாலும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க, நல்லா ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப அந்த ஃப்ரெண்ட்லியா பழகிற ஒரு காரியத்தை நம்மளால என்ன பண்ண முடியும். அவங்க பேசாம மூஞ்ச தூக்கிட்டு போனாலும் நீங்க என்ன பண்ணணும், போய் இங்க வா, நான் ஒரு காஃபி குடிக்கிறியா, ஒண்ணுமே குறைஞ்சு போயிட மாட்டோம், ஒரு காஃபி குடிக்கிறியா, சாப்பிடுறியா, வா, ஏன் இப்படி இருக்க, நேற்று சொன்னதை நினைச்சு வருத்தமா இருக்கிறியா, வருத்தப்படாத, வா உட்காரு, எனக்கு ஏதோ கோபத்துல என்ன பண்ணிட்டு பேசிட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிங்கன்னா பிரச்சனை அன்னைக்கே என்ன ஆயிடும், சால்வ் ஆயிடும். அப்ப அவளும் என்ன பண்ணுவாத்த, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் என்ன பண்ணணும், சாரி கேட்கணும், முடிஞ்சுதா பிரச்சனை. ஆனா இது அப்படி இல்லாதபடிக்கு குடும்பத்துல என்ன ஆயிடுது, பயங்கர சண்டை, பயங்கர பிரச்சனை. அதுக்கப்புறம் அது ஒரு வாரம் அது என்ன பண்ணிட்டே இருக்கும், அப்படியே நீடிச்சுக்கிட்டே இருக்கும், பயங்கரமா நீடிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால நம்ம இந்த கடவுளிடம் நாம் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் எல்லாம் நம்ம கேட்டு பெற்றுக்கொள்கிறோம், அதுக்காக ஜெபம் பண்றோம். ஆனா பொறுமை வேணும்னு ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு பெரிய காரியம் பொறுமை வேணும்னு. நிறைய நேரம் நம்மளாக்கு பொறுமை இல்லை. என்னன்னா டிராபிக் ஜாம் பாத்தீங்கன்னா, சாலை பயங்கர நெரிசல், கார்ல போகணும் இல்ல பைக்ல போகணும்னா பயங்கர டிராபிக் ஜாம் ஆகுது, பொறுமையே இல்லை. உடனே என்ன சொல்றோம், ஐயோ இந்த கவர்மெண்ட் எல்லா இடத்துலயும் என்ன பண்ணிடுச்சு, அப்படியே மெட்ரோ ட்ரெயின் போடுறேன்னு எல்லாம் டேக் டைவர்ஷன் தான். அப்படி ஒரு காரியம் நம்மளுக்கால சென்னைக்குள்ள எங்கேயாவது போயிட்டு வரணும்னா ஹோல் டே என்ன ஆயிடுது, அப்படியே ஸ்பாயில் ஆயிடுது. அந்த அளவுக்கு எப்படா மெட்ரோ ட்ரெயின் போடுவாங்க, இந்த மக்கள் எல்லாம் பாதி வெஹிக்கிள்ஸை கம்மி பண்ணிட்டு மெட்ரோ யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்களா, இந்த காரியங்கள் எப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், காத்து கொண்டு இருக்கிறோம். அவ்வளோ அவ்வளோ பொறுமை இல்லாத ஒரு சாலை நெரிசல். இன்னொன்று சுவை இல்லாத உணவு. ஏதாவது உப்பு கொஞ்சம் கூடிட்டா என்ன ஆயிடும், உடனே இன்னத்தை சமைச்ச உப்பு இவ்வளோ மோசமா போட்டு வச்சிருக்க, நல்லா இல்லை, ஏன் சாதம் இப்படி குழஞ்சி போச்சு, குழஞ்சா இதை என்ன சாப்பிடவா முடியும், இல்ல சாதம் வேகவே இல்லை. இப்படி சுவை இல்லாத உணவுக்காக நம்ம என்ன பண்றோம், எரிச்சல் ஆயிக்கொண்டு இருக்கிறோம். வெயில் கொடூரம் இப்ப என்ன இருக்கு, பயங்கரமா வெயில், அப்படி ஒரு வெயில் கொடூரம் தாங்கவே முடியல. தாங்க முடியாத வெயில் கொடூரத்துல நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி நிறைய விஷயம், இந்த இயற்கையோடு உள்ள காரியங்கள் சரி, வீட்டு காரியங்கள்லயும் சரி, நம்முடைய பொறுமை அது என்ன பண்ணிட்டே இருக்கு. நம்ம உடல் பலகீனமாகும் போதும் நிறைய நேரம் நிறைய பொறுமை இருக்காது. இன்னொன்னு பசி. நீங்க உங்க வீட்டுக்கு யாராவது வரும்போது உண்மையில வந்தவுடனே என்ன கொடுத்துருங்க, ஏதாவது குடிக்க கொடுத்துருங்க. இல்லது உங்க யாரா வராங்க, உங்க ரிலேஷன் தான் வராங்க, அவங்க அப்படியே அந்த மூஞ்ச பார்த்தவொடனே கண்டுபிடிச்சிடலாம். கோவமா வந்தாங்கன்னா முதல்ல வந்து உட்கார்ந்து சாப்பிடுங்கன்னு சாப்பாடை போட்டீங்கன்னு வைங்களேன், அவங்க கோபம் பாதியா தணிஞ்சிரும். வந்த காரியத்தையே என்ன பண்ணிடுவாங்க, மறந்துடுவாங்க. நீங்களும் அப்படியே அந்த பகையை உள்ள வச்சுட்டு
என்னவோ வந்துட்டாங்க, எதுக்கு வந்திருக்காங்கன்னு தெரியல அப்படின்னு உட்காந்துருந்தீங்கன்னு வைங்களேன், அது இன்னும் கொஞ்சம் பகையை என்ன பண்ணும், வளர்த்து கொண்டே இருக்கும். அதனால இந்த பசியும் என்ன பண்ணும், நிறைய நேரம் கோபத்தை உண்டாக்கும். இந்த பசியும் நம்மளை என்ன பண்ணும், நிறைய நேரம் கோபத்தை உண்டாக்கும். மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் தான் என்ன பண்றாரு, அமைக்கிறார். நீதிமொழிகள் 20:24 அப்படிப்பட்டதான ஒரு வசனம் இருக்குது. மனிதனுடைய வாழ்க்கை பாதையை ஆண்டவர் அமைக்கிறார், தன் வழியை மனிதனால் எப்படி அறிய இயலும். அதை வாசிங்க, அது கொஞ்சம் வேற மாதிரி இருக்கு. கர்த்தரால் மனுஷனுடைய நடைகள் வாய்க்கும், மனுஷன் தன் வழியை அறிந்து கொள்வது எப்படி, தன் வழியை மனிதனால எப்படி அறிய முடியும். அதனாலதான் ரோமர் 12:12 பவுல் ரொம்ப அழகா எழுதுறாரு. என்ன எழுதுறாரு, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்ப இந்த இன்னொரு ஒரு தேவ மனிதரை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஜான் நாக்ஸ் அப்படின்ற ஒரு தேவ மனிதர். இவர் எங்க இருக்காருன்னா, ஸ்காட்லாந்தை சேர்ந்த ஒரு திருச்சபையில உள்ள ஒரு சீர்திருத்தவாதி. இவர் என்ன பண்றாரு, தினமும் ஒரு பலகையை போட்டு, எத்தனை பேருக்குலாம் அந்த பழக்கம் இருக்குன்னு தெரியல, ஏதாவது ஒரு மேட் விரிச்சு ஜெபிக்கிறது, ஒரு கார்பெட்டை விரிச்சு ஜெபிக்கிறது, இல்ல எது மேலேயாவது போட்டு ஜெபிக்கிறது. இவர் என்ன பண்றாரு, ஒரு பலகையை போட்டு அது மேல நின்று என்ன பண்ணிருக்கிறாரு, ஸ்காட்லாந்த எனக்கு தாங்க ஆண்டவரே, உமக்காக நான் என்ன பண்ணணும், ஸ்காட்லாந்துக்காக ஜெபிக்கிறேன், எல்லா மக்களும் உங்களை ஏற்றுக்கொள்ளணும், ஸ்காட்லாந்த தாங்கன்னு சொல்லி இடைவிடாமல் ஜெபிச்சுட்டே இருந்திருக்கிறாரு. அதாவது கிவ் மீ ஸ்காட்லாந்து எல்ஸ் ஐ டை. ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்டாரு. என்ன சொல்றாரு, ஸ்காட்லாந்த தாங்க, இல்லாட்டினா நான் என்ன பண்றேன், செத்து போறேன். இப்படி ஜெபிச்சு அந்த முட்டி போட்ட பலகையே என்னவாயிட்டான், ஓட்டையாயிடுச்சு, ஓட்டை விழுந்துச்சு. இன்னும் அந்த பலகையை பத்திரமா எடுத்து வச்சிருக்காங்களாம். ஆண்டவர் சொன்ன மாதிரி ஸ்காட்லாந்து தேசத்தை அசைச்சு ஆண்டவருக்காக என்ன பண்ணாரு, அவர் நிலை நிறுத்தினார். அப்ப நம்மளாலேயே இப்போ என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்டதான ஜெபம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்ன்ற மாதிரி அந்த ஜெபத்துல நம்ம என்ன பண்ண முடியும், கேட்க முடியுமா, முடியாதா? என்ன காரியனாலும் விடாபிடியா நம்ம கேட்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவார். நிறைய முன்னாடி இப்போ உள்ளவங்க முட்டிலெல்லாம் அப்படியே கருப்புலாம் காய்ப்பு வர்றதில்ல. முன்னாடி நம்ம பாட்டி மாரெல்லாம் பார்த்தீங்கன்னா முட்டியில நின்று ஜெபிச்சு அந்த முட்டி எப்படி இருக்கும், காய்ப்பு விழுந்து போய் இருக்கும். இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்துல இப்படி முழங்கால் குப்புற நெத்தி படுற அளவுக்கு இந்த கையெல்லாம் எப்படி இருக்கும், அப்படியே கருப்பா காய்ப்பு பிடிச்சி அவ்வளோ ஜெபம். எந்த வேலையும் என்ன பண்ணுவாங்க, ஜெப ஆலயத்துல உட்காந்துட்டு அவங்க ஜெபிக்கிற காரியம். இப்போ உள்ளவங்க காலெல்லாம் அப்படி முட்டி அப்படி காய்ப்பு விழுந்தெல்லாம் பார்க்க முடியாது. எல்லாரும் இப்பவே சீக்கிரமே என்ன பண்ணிட்டோம், முழங்கால் போட முடியாம சேர்ல உட்காந்து ஜெபிக்கிற காரியங்கள். ஆனா வீட்லயாவது என்ன பண்ணும், நானும் ஒரு பில்லோவாவது போட்டு என்ன பண்ணுவேன், முட்டி போடணும்னு நினைப்பேன். பயங்கரமான கால்வெளி தான், ஆனாலும் எப்படியாவது முட்டி போட்டு ஜெபிக்கணும், இந்த முழங்கால்களை ஊன்றி ஜெபிக்கிற அந்த காரியம். இன்னும் பாத்தீங்கன்னா யாத்திரையாகமம் 32:32 இந்த மோசே என்ன பண்ணாரு, இந்த மக்களுக்காக ஜெபி கேட்டாரு. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, கன்றுக்குட்டியை உண்டாக்கி பாவம் செய்த போது, மோசே தேவரீர் இவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும், இல்லாவிட்டால் என் பேரை ஜீவ புத்தகத்திலிருந்து உங்களுடைய புத்தகத்திலிருந்து என்ன பண்ணிருங்க. எப்படியெல்லாம் ஜெபிச்சிருக்காரு பாருங்க. இவர் தப்பு பண்ணல, அந்த ஜனங்கள் தப்பு பண்ணதுக்காக அவர் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஜனங்களோட பாவத்தை மன்னிச்சீங்கன்னா மன்னிச்சிருங்க, இல்லாட்டினா என் பேரை என்ன பண்ணிருங்க, கிறுக்கி போட்டுருங்க. அவ்வளோ ஒரு உத்தரவாதத்தோடு ஜெபிக்கிற ஒரு காரியம். அப்ப நம்மளால என்ன பண்ண முடியும்னா, இந்த சென்னைய ஆண்டவரே எப்படி ஜான் நாக்ஸ் இப்படி ஜெபிச்சாரோ, நமக்கு இப்ப மெயினா சென்னையில ஒழிக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னன்னு சொல்லுங்க பாப்போம். நம்ம இதுக்காக தான் ரொம்ப பாரப்பட்டு ஜெபிக்கணும். என்னது புரியல? கரெக்ட். ஒயின் ஷாப் எல்லாம் எப்படி அந்த கொரோனா டைம்ல மூடும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு இல்ல, குடும்பங்கள்லாம் அப்படி அழகா பாதுகாக்கப்பட்டாங்க. இந்த ஒயின் ஷாப் எல்லாம் எப்படியாவது ஆண்டவரே மூடணும். எல்லாருடைய முழங்கால்களும் முடங்கி நம்ம ஜெபிச்சோம்னா இதுல இருந்து நிச்சயமா ஒரு விடுதலை நம்ம என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்மளும் இந்த சென்னை பட்டணத்தை என்ன பண்ண முடியும், அசைக்க முடியும். இந்த நம்பிக்கை, இந்த உறுதி, நம்முடைய ஜெபம் எதுக்காக செய்யப்படுகிறதோ அதன் மீது நம்ம பசிதாகம் உள்ள ஜெபம், நமக்கு அதுக்கு மேல ஒரு தாகம் இருக்கணும். ஆண்டவரே இந்த ஜெபத்துக்கு எப்படியாவது பதில் கொடுங்க. நேற்று சொன்ன மாதிரி 3 பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி நீங்க ஜெபிச்சு என்ன பண்ணிட்டீங்க, அழகா குழந்தைய பெற்றுக்கொண்டீங்க. அப்ப எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபத்தினால சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. அதனாலதான்
தாவீது சொல்றாரு சங்கீதம் 27:4, கர்த்தரிடத்தில் ஒன்றையே கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி இருப்பதையே நாடுவேன். அப்ப நம்ம ஜெபம் எதுக்கெல்லாம் பண்ணணும்? இந்த வேதத்தை வாசிக்க தான் ஜெபம் எதுக்கெல்லாம் பண்ணணும்னே நமக்கு தெரியும். இல்லது நம்ம சும்மா நம்மளுடைய தேவைகளை சொல்லி சொல்லி நம்ம என்ன பண்ணிட்டே இருப்போம், அதுக்காக மாத்திரம் தான் பண்ணிட்டு இருப்போம். ஆனா எதுக்கெல்லாம் பண்ணணும்னு சொல்லி நம்ம பைபிள் வாசிக்கும் போதுதான் நமக்கு தெரியும். அப்ப இதுக்கெல்லாம் பண்ணணும் ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய மகிமையை என்ன பண்ணணும் பார்க்கணும். மோசே கேட்கிறாரு, நான் வரேன் சீனாய் மலைக்கு திரும்ப, ஆனா நான் என்ன பண்ணணும், உங்க மகிமைய நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்றாரு. அது பார்க்கணும்னு சொல்லும் போதுதான் அந்த யாத்திரையாகமம் 33 தான் அவர் சொல்வாரு அழகா. பாருங்க 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்வார், நீ என் முகத்தை காண மாட்டாய், ஒரு மனுஷனும் என்னை கண்டு உயிரோடு இருக்க கூடாது. பின்னும் கர்த்தர், இதோ என் அண்டையில் ஒரு இடம் உண்டு, நீங்க அங்கே கண்மலையில நில்லு. நான் கரத்தை வச்சு அவர் என்ன பண்ணிடுவார், கண்மலையில நிக்க வச்சுட்டு அவர் அப்படி கரத்தை வச்சு மூடி ஆண்டவருடைய மகிமை என்ன பண்ணுவார், அது பின்னாடிதான் பார்ப்பான். வரும்போது அவனோட முகத்தை மத்தவங்க என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது, அப்படியே மூடிட்டு தான் வருவான். அவ்வளோ பிரகாசம். அப்ப ஜெபிக்கிறவங்களோட முகம் எப்படி இருக்கும், பிரகாசமா இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியணும். அப்ப நம்ம எப்படிப்பட்டவர்களா, நம்ம வீட்டுல அப்படியே தரித்து இருந்து ஜெபிக்க 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 ஃபேஸ் எப்படி மாறணும், ஆண்டவருடைய மகிமையை சுமந்தவர்களாய் மாற வேண்டும். யாக்கோபு சொல்வார் அதே மாதிரிதான், ஆதியாகமம் 32:26, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். இதெல்லாம் தான் ஜெபங்க. ஆண்டவரே இந்த காரியம் நடக்கணும் அப்பா, எப்படியாவது நடக்கணும். இந்த சென்னையில ஒயின் ஷாப் எல்லாம் என்ன பண்ணப்படணும், தமிழ்நாட்டுல மூடப்படணும். இந்த ஒவ்வொரு குடும்பங்களும் பாதுகாக்கப்பட வேண்டும். குடும்பங்கள் எல்லாம் எப்படி இருக்கு, ஈஸியா கொண்டு போய் ஒயின் ஷாப்ல கொடுக்கறது பத்தாதுன்னு வழியில போலீஸ்காரன் என்ன பண்ணுவான், மறிச்சு தண்ணி அடிச்சிருக்கியா கொண்டா 2000 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு போ. எவ்வளவு ஒரு கொடுமையான ஒரு காலகட்டத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இத பத்தி கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம மக்களும் என்ன பண்றாங்க, அப்படியே குடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு ஃபைன் கட்டிட்டு, அவனுக்கு தெரியும் இவன் போனா நிச்சயமா இந்த பகுதியில தான் வருவான், அந்த ரூட்ல தான் அவன் என்ன பண்ணுவான், போலீஸ்காரன் கரெக்டா நிற்பான். நின்று அவனோட வசூல் அவன் வசூல் பண்ணாம அந்த நாள் அவன் என்ன பண்ண மாட்டான், அந்த இடத்த விட்டு கடந்து போக மாட்டான். ஒரு இடத்துல இல்லைனாலும் இன்னொரு இடத்துல இன்னொருத்தன் வந்து என்ன பண்ணுவான், இவங்கிட்ட தப்பிச்சு போனா அடுத்து ஒருத்தன் நிற்பான், தப்பிச்சு வந்துருவான் பிடி அப்படின்னு. இவ்வளோ ஒரு கொடுமையான காலத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருத்தன் ஒரு சின்ன பையன் என்ன பண்ணா, ஒரு சின்ன லைட்டை எடுத்துட்டு அப்படியே ஒரு மரத்தடியில பயந்துட்டு நின்றுட்டே இருக்கான். நின்றுட்டே இருக்கும்போது ஒரு பெரியவர் வர்றாரு, ஏன்பா அப்படி நின்றுட்டு இருக்க, என் வீடு 3 மைல் தூரத்துல இருக்கு. ஒரு எத்தனை மைல் தூரத்துல இருக்கான், 3 மைல் தூரத்துல இருக்கு. ஆனா என்கிட்ட இருக்கிறது ஒரு லைட்டு, இந்த 3 அடி தூரம் தான் இதுக்கு லைட்டு இருக்கு, நான் எப்படி போறதுன்னு தெரியல அப்படின்னு அவன் சொல்லி கலங்கிட்டு நிற்கும்போது இந்த பெரியவர் சொன்னார், இந்த 3 அடி தூரம் உனக்கு தெரியுதுல்ல, முதல்ல அதை கடந்து போ, அதுக்கப்புறம் ஒரு 3 அடி தூரம் திரும்ப அந்த லைட் உனக்கு வெளிச்சம் காட்டும், திரும்ப அப்ப 6 அடி தூரம் நடந்துருவ. இப்படியே நீ என்ன பண்ணு, இந்த வெளிச்சம் காட்டுகிற ஒவ்வொரு அடியையும் நீ எடுத்து வச்சு என்ன பண்ணு, கடந்து போ அப்படின்னு சொல்வாராம். கர்த்தருடைய மிக பெரிதான திட்டம் நம்மளுடைய வாழ்க்கையில நிறைவேற வேண்டும்னா சின்ன சின்ன கட்டளைகளுக்கு இப்படி நம்ம ஒவ்வொரு அடி எடுத்து வச்சு கீழ்ப்படிஞ்சோம்னா ஆண்டவருடைய அந்த பெரிதான திட்டத்துல ஆண்டவரோட நம்ம என்ன பண்ண முடியும், கரம் பிடிக்க முடியும். நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ ஒரு சின்ன வெளிச்சம் தான், நமக்கு ஒன்றும் நம்பிக்கை இல்லை. இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா இந்த சென்னையில உள்ள வியாபாரிகளுடைய மனைவிகளை வச்சு எப்படியாவது ஒரு எழுப்புதல் கொண்டு வரணும். எல்லாருக்கும் என்ன இருக்கு, நல்ல வாழ்க்கையில வசதி இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா எப்படி இருக்காங்க, வீட்டுக்குள்ள சுகமான ஒரு வாழ்க்கை. யாரும் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு என்ன பண்ணல, முன் வரல. இது ஆண்டவர் பாரப்படுத்திட்டே இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர்கிட்டயா நான் என்ன பண்றேன், போன் நம்பர் எடுத்து பேசுறேன். ஆனாலும் என்ன பண்ண மாட்டாங்க, யாரும் இந்த சத்தத்துக்கு என்ன பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. ஏன்னா அவங்க ஒரு நல்ல ஒரு வசதியான ஒரு வாழ்க்கை, எந்த ஒரு கஷ்டம் இல்லாத ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கும் போது மீட்டிங்காக நாங்க சர்ச்சுக்கு போறோம், நாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆனா சர்ச்சுக்கு போறோம். இன்னும் அதுக்கு மேல நாங்க என்ன செய்யணும், ஒண்ணும் செய்ய வேண்டாம். எங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கு, நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவர் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார், ஆபத்தான ஒரு காலகட்டம். இந்த மாதிரி மக்களால ஒரு சின்ன ஆபத்துனா கூட என்ன பண்ண மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க, தாங்க மாட்டாங்க. அப்படியே உடஞ்சி சுக்கு நூறா உடஞ்சி போயிடுவாங்க.
இந்த மக்களுக்கு என்ன சொன்னாலும் என்ன பண்ண முடியாது, புரிய வைக்க முடியல. ஆனா நான் விடாம அன்னைக்கு சொன்ன மாதிரி ஒரு மீட்டிங், ஒரு 20 பெண்கள் வந்துட்டாங்க. எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். ஆண்டவரே, நான் பெரிய ஒரு இது செஞ்சுட்டேன். எனக்கு தெரியல, அந்த சின்ன வெளிச்சம் தான் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறேன். 2 தடவை மீட்டிங் நடத்திட்டேன், 2வது ஸ்டெப் எடுத்து வச்சுட்டேன். ஆனா ஒரு பெரிய திட்டம் கொடுக்கிறாரு ஆண்டவர், பெரிய திட்டத்தை கொடுத்துட்டே இருக்கிறாரு. இந்த பெரிய திட்டத்தை எப்படி போய் ரீச் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஆனா காட் கொடுக்கிற திட்டம், என் கையில ஒண்ணுமே கிடையாது, ஒண்ணுமே, எந்த ஒரு சோர்ஸும் இல்லை. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை, ஆண்டவர் கொடுத்த திட்டம்ன்றது மட்டும்தான் என்னோட நம்பிக்கை. அந்த திட்டம் ஆண்டவர் கொடுத்ததா இல்லது வேற நம்மளுடைய சுய ஒரு விருப்பமா அப்படின்னு பார்த்தா அது நல்ல நம்ம பரிசோதனை செய்யணும். ஆண்டவர் என்னோட புகழுக்காகவா, என்னோட புகழுக்காக ஒரு பாயிண்ட் கூட கிடையாது. ஏன்னா நான் போன் பண்ணும்போது என் ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, உனக்கு என்ன கொஞ்சம் கூட அசிங்கமாவே இல்லையா, இத்தனை வாட்டி கால் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன். ஆண்டவர் கொடுக்கிற திட்டம், இதுல நான் வெக்கப்படவே தேவையில்லை. அவங்க தான் என்னை பார்த்து என்ன பண்ணணும், வெக்கப்படணும். ஐயோ போனை எடுக்க மாட்டேங்கிறோம். ஏன் எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னா இதுக்குதான் கூப்பிடுவா, இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு சொல்லி என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க. ஆனா எடுக்கிறவங்க என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டெப் முன்னாடி வச்சு, ஐயோ இந்த திட்டம் நல்லா இருக்கு, நான் என்ன பண்றேன், கரம் கூக்குறேன். இது இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா பெண்கள் எழும்பணும், ஒரு பெரிய ஒரு அலை என்ன பண்ணணும், வரணும். ஆண்டவரோட விருப்பம் இது. சும்மா இப்போ நம்ம இப்ப இருக்கிற காலகட்டத்துல எந்த ஊழியக்காரங்க எழும்புறாங்கன்னு பார்த்தனா யாருமே இன்னும் அந்த மாதிரி வைராகியத்தோட எழும்பல. சும்மா ஏதோ ஒரு பணத்துக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஏதோ ஒரு ஊழியம் செஞ்சுட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா இப்படி ஒவ்வொரு சபைகள்லையும் பெண்கள் எழும்பி செய்ய ஆரம்பிச்சோன்னு வைங்களேன், ஆண்டவருடைய வருகையை நம்ம என்ன பண்ணுவோம், நிச்சயமா சந்திப்போம். எல்லாரும் இந்த மனநிறைவோட, உங்களுக்கு என்ன முடியுமோ, உங்களுக்கால ஒரு 10 பேர் கூப்பிட முடியுமா, 10 பேர் நீங்க என்ன பண்ணணும், கூப்பிட்டு உங்க வீட்டுல நீங்க சுவிசேஷத்தை சொல்லிதான் ஆகணும், சத்தியத்தை சொல்லிதான் ஆகணும். உங்க வீட்டுல உள்ளது 4 பேர் வராங்களா, 4 பேருக்கு சத்தியத்தை சொல்ல ஆரம்பிங்க. திரும்ப பழையபடி ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாக ஆண்டவர் காத்திருக்கிறார். சும்மா சாதாரண ஒரு காரியங்கள் அல்ல. நம்ம எழும்ப ஆரம்பிச்சுட்டாலே சும்மா கள்ள தீர்க்க தரிசனங்கள், கள்ள போதகங்கள், சும்மா இந்த எப்படி அந்தி கிறிஸ்து காரியங்கள், சும்மா இதை வைத்து மனசு இத காரியமா வச்சு மக்கள் கிட்ட கோடி கோடியா சுருட்டுகிற ஊழியக்காரர்கள் எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, எல்லார் மனசுலையும் இந்த ஒரு எழுப்புதல் வந்துட்டுனா எல்லாம் அப்படி சமமாக மாறணும். ஆண்டவர் அதான் அந்த சமநோக்கு பந்தி அவர் என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, ஆயத்தப்படுத்தணும்னு நினைக்கிறாரு. சமநோக்கு சுவிசேஷம் எல்லாருக்குள்ளேயும் இது பரவணுங்க. சும்மா யாரோ ஒருத்தர் பேசுறதுக்காக நம்ம போய் கூட்டம் கூட்டமா நிக்கிற ஒரு காரியம் அல்ல. அதனாலதான் புறஜாதி ஜனங்களை நம்ம உள்ளத்தெல்லாம் கடினப்படுத்தி வச்சிருக்கிறாராம். ஏன்னா இதெல்லாம் வசனத்துல சொல்லுதுங்க, இது எனக்கு சொல்ல டைம் இல்ல. புறஜாதி ஜனங்கள் மாறணும்னு இந்த கிறிஸ்தவ கூட்டத்தை எப்படி படுத்தி வச்சிருக்கிறாராம், கடின உள்ளத்தோடு வைத்து இருக்கிற ஆண்டவர். இது எல்லாரும் எழும்பி ஊழியம் செய்கிற ஒரு காலகட்டம். உங்களால என்ன முடியுமோ எழும்பி ஆண்டவருக்காக என்ன பண்ணுங்க, நின்று செய்ய ஆரம்பிங்க. ஒரு பெரிய எழுப்புதல் சென்னையில உண்டாக நம்ம காத்திருக்கிறோம். உண்மையில அப்படியே ஜெப நிலைக்கு கடந்து செல்ல ஆண்டவரே கிருபை கொடுங்கப்பா. அப்பா, நீங்க சொல்ல போகிற திட்டங்கள் இவர்கள் ஒவ்வொருவருடைய மனதிலும் இது விதைக்கப்படட்டும் அப்பா. இவங்களால ஒரு 2 பேரை 3 பேரை ஆண்டவரை கூட்டி ஜெபிக்க வச்சாலப்பா, என் நாமத்தினாலே நீங்கள் ஆண்டவரை கூடி ஜெபிக்கும் போது நீங்கள் கேட்கிறதை அருளி செய்வேன் என்று வாக்கு கொடுத்தவர். இந்த உலகத்துல அன்பு இல்ல, சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்லைன்னு நாங்க சொல்றதை விடப்பா, ஒரு 4 பேரை கூப்பிட்டு வச்சு ஆண்டவரே அவங்களோட அன்பா பேசி ஆண்டவரே அவங்களுக்குள்ள நாங்க சமாதானத்தை கொடுத்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்து அவங்களை நடத்துகிறவர்களாய் இவர்களை மாற்றுவீராக ஆண்டவரே. கிருபை கொடுங்கப்பா ஆண்டவரே. இந்த திருவிக நகர் பகுதி, இந்த கொளத்தூர் பகுதி, இந்த பரம்பூர் பகுதி அப்பா இயேசுவை அறியட்டுமே ஆண்டவரே. இயேசுவை அறியணும் அப்பா ஆண்டவரே. உம்மை தெரிந்து கொள்ளட்டும், ஒவ்வொருடைய வாயும் அதை சொல்லட்டும் ஆண்டவரே. நீங்க பெரிய ஒரு அசைவாடுதல் உண்டாக எவ்வளவோ பழைய பரிசுத்தவான்கள் எல்லாம் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு ஆண்டவரே ரத்த சாட்சியாய் மறித்த பரிசுத்தவான்கள் உண்டே ஆண்டவரே. இன்றைக்கு நாங்க சொகுசான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு சொகுசா ஆண்டவரே இப்படியே உட்கார்ந்துட்டு நாங்க போயிட்டு இருக்கோம் ஆண்டவரே. இந்த கடைசி கொடுமையான காலத்துல அப்பா கிறிஸ்தவர்கள் எழும்பி பேசத்தக்கதாய் ஆண்டவரே உடைய சுவிசேஷத்தை
சொல்லத்தக்கதான கிருபை உண்டாவதாக ஆண்டவரே. நாங்க அதை கடைபிடிக்கணும்ப்பா. உமக்கு கீழ்ப்படியணும் ஆண்டவரே. உடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படியணும் ஆண்டவரே. நீ சொல்லுகிற ஒரு வசனத்தையும் நாங்கள் கடைபிடிக்கிறவர்களாய் ஆண்டவரே. நாங்கள் உள்ள எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய் நாங்கள் மாறுவ வேண்டும் அப்பா ஆண்டவரே. எங்களை நேசிக்கிறது போல நாங்கள் பிறரை நேசிக்க வேண்டும் ஆண்டவரே. அப்ப எங்களை நீங்க அன்பு கூறுறது போல நாங்க பிறனிடத்தில் அன்பு கூற வேண்டுமே ஆண்டவரே. அப்ப உண்மை அன்றி வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொல்லணுமே அப்பா. அந்த 10 கட்டளையை நாங்க சொல்லி தரணுமே ஆண்டவரே. கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பெண்ணுடைய மனைவியை வீட்டை இச்சையாதிருப்பாயாக சொல்லி கொடுத்திருக்கீங்களே அப்பா ஆண்டவரே. இந்த கட்டளைகளை கற்பனைகளை நாங்க திரும்ப எங்களுடைய இருதயத்திலே பதித்தவர்களாய் எபிரேயர்ல நீங்க சொன்னது போல ஆண்டவரே எங்களுடைய இருதய பலகையில எழுதி வச்சிருக்கீங்க. ஆனா நாங்க அதை சொல்றது இல்லப்பா. சொல்லத்தக்கதான அபிஷேகம் ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கடந்து வருவதாக பெற்றுக்கொள்ளுங்கள். அபிஷேகம் கடந்து வரட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அபிஷேகம் ஆண்டவரே மற்றவர்களை வழி நடத்துகிற ஒரு அபிஷேகம் எனக்குள்ள கடந்து வரட்டும் அப்பா. உடைய கட்டளைகளை சொல்லுகிற ஒரு மகளாக, உடைய வார்த்தைக்கு ஆண்டவரை கீழ்ப்படுகிற ஒரு மகளாக அப்பா உமக்காக ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஆண்டவரே அந்த துடிப்புள்ள இருதயத்தோடு செய்யத்தக்க அந்த கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே. ஆத்துமனேஸ்வரே உன்னேசம் இன்பமே பூரண ரூபமே பழுதொன்றும் இல்லையே. ஆத்துமனேஸ்வரே உன்னேசம் இன்பமே பூரண ரூபமே பழுதொன்றும் இல்லையே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. வருவேன் என்றுரைத்தவர் சீக்கிரம் வருகிறார். வாக்கு மாறாதவர் தாமதம் செய்யாரே. சாரோனின் ரோஜாவே பள்ளத்தாக்கின் லீலியே உள்ளத்தின் நேசமே இயேசு என் பிரியமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை சந்திக்க நாங்கள் ஆயத்தமாக வேண்டும் அப்பா ஆண்டவரே. இந்த ஒரு வார காலம் ஆண்டவரே கேட்ட செய்திகள் அப்பா ஆண்டவரே அது பிரயோஜனப்படும்படியாக அவருடைய இருதயத்துல எழுதி வைத்த ஆண்டவரே நீங்க கற்றுக் கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. உங்களை சந்திக்கிற நாள் அப்பா அந்த கரத்தோடு கரம் நாங்கள் கோர்த்து ஆண்டவரே அப்பா உமக்காக நாங்கள் எழும்பி பிரகாசிக்கத்தக்க ஆண்டவரே ஒரு நட்சத்திரங்களாக விளங்கத்தக்க கிருபைகளை கொடுங்க ஆண்டவரே அப்பா. இந்த வாய்ப்பை கொடுத்த ஆண்டவரே உமக்கு நான் கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன்ப்பா. ஆயரையும் ஆயிரமாவையும் இந்த சபை உறுப்பினர்களையும் ஆண்டவரே அப்பா உங்களுடைய கரத்துல நீங்க மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. மீதியான நாள்ல உங்களுடைய கரம் ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை முழுவதுமாக பாதுகாத்து வழி நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மீட்பரின் பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் நல்ல பிதாவே.